இன்னும் 2டே நாள். இந்த 2டே நாள்ல தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வரப்போற யாருமே நம்ப முடியாத மிகப்பெரிய நல்ல செய்தி. முக்கியமா நேத்து வரைக்கும் இல்லாத மாற்றம் இப்ப திடீர்னு காங்கிரஸ் அதுக்கப்புறமா தேமுதிக 2 பேர்கிட்டயுமே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால இப்ப கூட்டணிக்கு உள்ள யாருமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருமே தமிழக வெற்றிக் கழகம் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. முக்கியமா நேத்து விஜய் அவர்கள் அறிவிச்ச ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பால ஒரே நாள்ல தமிழக அரசியல் களம் தலைகீழாக இப்ப மாறுனது மட்டும் இல்லாம, இன்னும் 2டே நாள்ல தமிழக வெற்றிக் கழகத்த பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நேற்று விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்பு என்ன? அதனால ஒரே நாள்ல மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம், இன்னும் 2டே நாள்ல வரப்போற அந்த நல்ல செய்தி, காங்கிரஸ், தேமுதிக 2 பேர்கிட்டயுமே ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். இதனால திமுக கதறல் அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து சூடான சம்பவங்கள் இப்ப நம்ம தமிழக அரசியல் களத்துல நடந்திருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இப்போ இந்த வீடியோவுல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க. விஜய் அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் அந்த கழகத்த துவங்குன உடனே கடைய தொறந்து உக்காந்துட்டாரு விஜய் அவர்கள். கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சி, அம்மா முன்னேற்றக் கழகம், அதுக்கப்புறமா பன்னீர்செல்வம், முக்கியமா காங்கிரஸ் அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் அழைப்பு விடுக்க தான் செஞ்சாரு. ஆனாலுமே காங்கிரஸ் அவங்க விஜய் அவருடைய இந்த புதிய அரசியல் வருகையை வச்சு நம்ம எப்படி தமிழகத்துல வளரலாம் அப்படின்னு காங்கிரஸ் யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க விஜய் அவருடைய அரசியல் வருகையை வச்சு திமுக அவங்க கிட்ட பேரம் பேசுற மாதிரியான அற்ப செயல்ல தான் காங்கிரஸ் அவங்க ஈடுபட்டாங்களே தவிர, தமிழக காங்கிரஸை தமிழக அளவில் வளர்க்கணும் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் அவங்க யோசிக்க தவறிட்டாங்க. அதே மாதிரி தான் தேமுதிக அவங்களுமே கூட கேப்டன் அவர் இருந்த வரைக்கும் தேமுதிக வேற ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தேமுதிகவை வழி நடத்திக்கிட்டு இருக்க பிரேமலதா 5க்கும் 10க்கும் சீட்டு ஏந்திக்கிட்டு ஒரு ராஜ்யசபா கொடுங்க, 10 சீட்டு கொடுங்க, இரட்டை இலக்கு வேணும் அப்படின்னு அதிமுக அதே போல் திமுக 2 பேர்கிட்டையுமே கட்சியை அடமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக தான் கடந்த ஒரு மாதமாக அவங்களுடைய அரசியல் அந்த பேரம் அந்த பேச்சுவார்த்தையை ரொம்ப மோசமாக பிரேமலதா அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் விஜய் அவர்கள் நீங்கள் யாரும் வரலைன்னா போங்கடா அப்படின்னு கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் நேரடியாக எல்லா 234 தொகுதிகள்லையுமே தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளரை இறக்குற அந்த வேலையில் மும்முரமாகவும் விஜய் ஈடுபட ஆரம்பித்தார். ஸோ இதுக்கு நடுவில் தான் நேற்று அந்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு விஜய் வெளியிட்டார். தமிழக அளவில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அஃபிஷியலாக வெளியிடல. ஆனால் அதிமுக அவங்க பார்த்தீங்கன்னா 2 வாட்டி அடுத்துன்னு அதிமுக 2 வாட்டி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் அவங்களும் உடனடியாக காலம் தாமதிக்காமல் தேர்தல் அறிக்கையை சீக்கிரமாக வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கும் விஜய் என்னமோ அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் தான் மக்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு யோசித்த விஜய் அவர்கள் நேற்று ஒரு திடீர்னு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்மளுடைய ஃபோன் நம்பர், நம்மளுடைய ஊர், தொகுதி, இப்படி எல்லா விவரத்தையுமே அங்கே பதிவிட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம தொகுதியில் நம்ம என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன நடக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அதை புகைப்படத்துடன் சரி, அதே போல் எழுத்துக்களாலும் என்ன மக்களாகிய நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம் அப்படிங்கிறத நேரடியாகவே விஜய் அவருக்கே நம்ம அனுப்பி வைக்கலாம். விஜய் அவருடைய பர்சனல் டீம் அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பிரித்து படித்து அதையே அவங்க தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த சிறந்த யோசனையில் தான் நேற்று அந்த வெப்சைட்டை விஜய் தரப்பு அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செய்தியை கேட்டதுமே நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட வந்த அந்த விஜய் அவருடைய வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் கிராஷ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அதிகப்படியான மக்கள் ஒரே வெப்சைட்டை ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி அந்த வெப்சைட் சில நிமிடங்கள் செயல்பட முடியாமல் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேற்று இந்த வெப்சைட்டை விஜய் அவர்கள் லான்ச் பண்ணி மக்கள் எல்லாருமே அவங்களுடைய தேவையை எனக்கு மெசேஜாக அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னதுமே ஓப்பன் ஆன ஒரு சில அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ரொம்பவே லோடிங் அதிகமாக ஆச்சு. அந்த வெப்சைட்டுக்கு உள்ள அதிகப்படியான மக்கள் எல்லாருமே அவங்களுடைய தேவை அவங்களுடைய அந்த விருப்பம் அதில் பதிவிடுற அந்த கால நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிச்சு. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ அஃபிஷியலாக இன்றைக்கி காலையில் வந்திருக்க தகவல், எத்தனை பேர் ஒரே நாளில் அங்கே விஜய் அவருக்கு மெசேஜ் அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரே நாள் நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான லட்சம் பேர் விஜய் அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்க தொகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்குது, மக்கள் அவங்க எல்லாருமே என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கையை விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற அந்த மெசேஜ் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான பேர் நேற்று ஒரே நாளில் அந்த இடத்துல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான பேர் தான் நிச்சயமாக அந்த வெப்சைட்டில் விஜய் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை எதுவாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் அவங்களே நேரடியாக விஜய் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் 1 கோடிக்கும் அதிகமான பேர் நிச்சயமாக மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ மக்கள் அவங்கக்கிட்ட இருந்தே நேரடியாக விஜய் அவருக்கு தொடர்ந்து மெசேஜ் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இப்போ காங்கிரஸ் அதுக்கப்புறமா தேமுதிக அவங்க எல்லாருடைய மனசையுமே கொஞ்சம் கொஞ்சமாக திமுக தேவையில்ல, நம்ம விஜய் அவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு அவங்களுடைய மனசை மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக காங்கிரஸ் விடாப்பிடியாக இருக்காங்க. எங்களுக்கு 35 தொகுதி, ஒரு 1 இல்லைனா 2 ராஜ்யசபா தந்தா திமுக கூட இருக்கும், இல்லைனா விஜய் அவர் 65 தொகுதிகள் தர இருக்காரு, ராஜ்யசபா அது கூட எத்தனை வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அதனால் நாங்கள் விஜய் அவர்கிட்ட போக போகிறோம் அப்படிங்கிற அந்த முடிவை இப்போ காங்கிரஸ் தலைமை அவங்க எடுத்திருக்காங்க. அதனால தான் இன்னுமே கூட திமுக அவங்க கூட சுமூக பேச்சுவார்த்தை நிறைவடையல. செல்வ பெருந்தகை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் சொல்கிறாரே தவிர இன்னும் இறுதி முடிவும் பார்த்தீங்கன்னா எட்டப்படாமல் தான் இருக்குது. அதே போல் விஜய் அவர்கள் காங்கிரஸ் அதே போல் தேமுதிக இவங்க 2 பேருமே ஈர்க்கிறதுக்காக அவங்க கேட்குற தொகுதியை அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரம் எல்லாமே பங்கு, முக்கியமாக ராஜ்யசபா இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் தரேன் அப்படின்னு இப்போ தேமுதிக காங்கிரஸ் 2 பேருக்குமே வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தை விட ரொம்ப ஹைலைட்டான விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகள் விஜய் அவர் தர இருக்காரு. அவங்க எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட இது அதிகம்தான். அதே மாதிரி தான் தேமுதிக அவங்களுக்குமே கூட கிட்டத்தட்ட 35ல இருந்து 40 வரைக்கும் தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கூட அவங்க எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட ரொம்பவே அதிகம்தான். இந்த 2 பேருக்குமே ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகள், அந்த தொகுதிக்கான செலவு மொத்தம் கூட தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய சார்பு நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற அந்த பதிலையும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் காங்கிரஸ் தேமுதிக 2 பேருக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தலைமை அவங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை, ஆனாலுமே விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்லையுமே உங்களுக்கு ஈடாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொண்டர்கள் இன்னும் அங்கே இருக்கிற ரசிகர்கள் இவங்க எல்லாருமே வேலை பார்ப்பாங்க, பத்தாக்குறைக்கு பணத்தையும் நாங்கள் தரோம், திமுக அவங்களுக்கு என்ன செஞ்சு தருவாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக காங்கிரஸுக்கு இந்த கிடுக்குப்பிடியை போட்டிருக்காங்க. அதே கிடுக்குப்பிடி தான் இந்த பக்கம் தேமுதிகவுக்கும் போட்டிருக்காங்க. அதாவது காசு நீங்கள் 1 பைசா செலவு பண்ண வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து வேலை பண்ணுங்கள், பணம் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த பணம் எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்களே தரோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியும் இப்போ விஜய் கொடுத்துருக்காரு. பத்தாக்குறைக்கு கடந்த ஒரு வாரமாக வந்த கருத்து கணிப்பு எல்லாமே கூட விஜய் அவருக்கு ஆதரவாக தான் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மேலும் காங்கிரஸ் தேமுதிக இவங்க எல்லாருக்குமே அவங்க விருப்பப்படுற தொகுதி, முக்கியமாக நகரப்புறங்களில் விஜய் அவருக்கு வெற்றி வாய்ப்பு நல்லாகவே இருக்குது. அப்படி நகரப்புறத்தை காங்கிரஸ் தேமுதிக கேட்டால் அதை கூட விஜய் அவர்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியிட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தம் விஜய் அவர்கள் ஒரே நாளில் அவர் உருவாக்கின அந்த வெப்சைட், ஒரே நாளில் அந்த வெப்சைட்டுக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச ஆதரவு இப்போ காங்கிரஸ் அதே போல் தேமுதிக 2 பேர் அவங்களுடைய மனம் மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழியாகவும் அமைஞ்சிருக்கு. பத்தாக்குறைக்கு கருத்து கணிப்பு விஜய் அவர் ஒரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 5ல் இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் நிச்சயம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தையும் விஜய் அவருடைய தரப்பே தரதா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் கேட்குற தொகுதி இப்படி என்னென்ன விருப்பப்படுறாங்களோ எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் செஞ்சு தர தயாராக இருக்காங்க. இதனால் ஏறக்குறைய இந்த கூட்டணி தேமுதிக காங்கிரஸ் கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் அவரும் நேற்று கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு. 2 நாளில் நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னும் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் காங்கிரஸ் தேமுதிக 2 பேருமே இப்போது விஜய் அவர் கூட இணைய போகிறது ஏறக்குறைய உறுதி ஆகிடுச்சு. அஃபிஷியலான நியூஸ் மட்டும்தான் இன்னும் வெளியே வரல. ஸோ வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியலான நியூஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு. விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் தேமுதிக 2 பேருமே வந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் கருத்தை கமெண்ட்லேயே சொல்லுங்கள்.